வெல்கம் டு ராஜு விலாக்ஸ். போன வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு பார்த்துருந்தோம். இப்போ நம்ம அடுத்து அக்குஸ்டிக்ஸ் லெசன்லாம் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரியே இருக்கும், ஆனால் இது வந்து கண்டிப்பாக ஒன் வேர்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஆன்சர் பண்ணக்கு ரெடியாக இருக்கணும். ரைட், அக்குஸ்டிக்ஸில் பாரு எந்தெந்த மெட்டலில் சவுண்டோட ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம இங்கே காப்பர் பார்க்க போகிறோம். இந்த காப்பர் சி அப்படின்ட்டுக்கா, அது வந்து ஆக்சுவலி இந்த 500 நம்பரில் சி இந்த ஃபஸ்ட்டு ஹாஃபு, அதே சியை திருப்பி போட்டால் செகண்ட் ஹாஃபு, ரெண்டுமே இந்த சியோட இன்னொரு பாயிண்ட் அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்களேன். அப்போ சி, அடுத்த பக்கத்தில் இருக்கிறது ஓ, அப்போ 5 ஓ, அது 0 அந்த இடத்துல. அடுத்து பி அப்படின்றத ரெண்டாக பிரிக்கிறோம், அந்த லைனு அப்புறம் அதில் கூடிய மேலே கூடிய அந்த ஒரு சர்க்கிள், அப்போ சேர்க்கும்போது 5010 அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கிறோம். ஓகே, ஒன்று. செகண்ட் ஒன்று, அயன். ஒரு மனுஷன் இரும்பு மாதிரி வேலை செய்வான் எப்போது 60 வயசு வரைக்கும். அப்போ 60 வயசில் ரிட்டையர்ட் ஆக்கிடுவாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி 59 வயசில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கிறோம். அதுதான் 5950. இந்த இடத்துல பாயிண்ட் வேண்டியதில்லை, 5950. ஓகே, அடுத்து அலுமினியம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில் 7 அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல 1 கம்மி பண்ணுங்களேன், 6. 6லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 4, 4லேருந்து -2 மைனஸ் பண்ணால் 2, 2லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 0. அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், 6420 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அலுமினியத்தில் அந்த ஸ்பீடில் போய்கிட்டு இருக்குது சவுண்டு அப்படின்னு. அடுத்து கெரோசின். கெரோசின் மண்ணெண்ணெய் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். 1 2 3 4ன்னு இருந்துச்சு. ஆனால் என்னாச்சு, இந்த மண்ணெண்ணெய் ரேஷன் கடையில் போய் வாங்கும்போது ஏற்பட்ட சண்டையில் தள்ளுமுள்ள நடந்ததில் 1க்கும் 2க்கும் இடையில 3 உள்ள புகுந்துருச்சு. அதனால் 1324 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அடுத்ததான் வாட்டர். வாட்டர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வாட்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, 143 அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உள்ள 9 உள்ளே புகுந்துருச்சு. ஓகே, 1493 அப்படின்றது வாட்டருடைய ஸ்பீட் ஆஃப் சவுண்டு. அடுத்ததாக சீ வாட்டர், கடல் தண்ணி. இப்போ நம்ம எங்கே பார்க்க போகலாம், சென்னையில் மெரினா பீச்சுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அது கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்ரு. அப்போ நீங்கள் அதில் நடந்து போகிறீங்க, அந்த கடல் தண்ணி உங்களுடைய காலில் பட்டுக்கிட்டு நினச்சி விட்டு போய்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் 1533 மீட்ரு ட்ராவல் பண்ணேன். ஓகே, அது அக்யூரேட்டாக சொல்லும்போது இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக ஏர். நம்ம 0 டிகிரி செல்சியஸில் நம்ம சவுண்ட் சத்தமாக ஒரு ஆளை கூப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 331 மீட்ரு தான் அவங்களுக்கு கேட்கும். அதுக்கு அடுத்து இருந்தால் கேட்காது. அதுவே ஒரு 20 டிகிரி செல்சியஸ் அதிகாலையில் டெம்பரேச்சர் கூடுதலாக இருக்குது, அப்போது நம்ம கூப்பிட்டோம்னா 343 அவ்வளோ டிஸ்டன்ஸில் வரைக்கும் கூப்பிட முடியும் அப்படின்றத இதில் சொல்லியிருக்கிறாங்க. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்ததாக கெமிஸ்ட்ரி லெசனில் பேஜ் நம்பர் 128 இருக்கக்கூடிய பாக்ஸ், இதில் வந்து 1 வேர்டு கேட்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சால்யூபிலிட்டி. இப்போ கால்சியம் கார்பனேட்டோட சால்யூபிலிட்டி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது சார்? கால்சியம் கார்பனேட்டோட வெயிட் வந்து 100 மாற்றி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 001. ஓகே, அப்போது அதை 001னா கண்டிப்பாக அந்த இடத்துல முன்னாடி டாக்டர் வச்சு தான் நம்ம நம்பர் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் லாஸ்ட்டில் 3 இருக்குது, அது எப்படி? கால்சியம் கார்பனேட், கால்சியம் 1, C 2, O 3, மொத்தம் 3 பேர் தான் இருக்காங்க கால்சியம் கார்பனேட்டில். அதனால் 0.0013 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக சோடியம் குளோரைடு. இது நம்ம ப்ராக்டிக்கல்லே பண்ணியிருப்போம். 36 கிராம் இருந்துச்சு அப்படின்னா அது அதனுடைய சேச்சுரேட்டட் சால்யூபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அப்போது சோடியம் குளோரைடு அப்படின்னா 36, அதுவே சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லி வரும்போது கொஞ்சம் உசத்தி சொல்கிறதுனால இந்த 36 40ன்னு வச்சுக்கோங்களேன், அதை உசத்தி சொல்லும்போது டபுள் ஆக்குங்க, 80 ஆயிரும். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு 80 அப்படின்னு இருக்குது. அடுத்ததாக குளுக்கோஸை பார்ப்போம். இப்போது எங்கள் தாத்தாவுக்கு வயசாகப்பட்டதுனால இட்லி தோசைலாம் செரிமானம் ஆக மாட்டேங்குது. அதனால் குளுக்கோஸை நாங்கள் தண்ணியில் கரைச்சி கொடுக்குறோம். அப்போது அதை தான் குடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவரோட வயசு 91. ஓகே, அப்போது அவரை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ப்ரொமோட் பண்ணி வாழ வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அந்த குளுக்கோஸே கொடுத்துட்டே இருக்கிறோம். ப்ரொமோட் பண்ணுறோம். இங்கே சோடியம் புரோமைடு எவ்வளோ நாளைக்கு? ஒரு 4 வருஷம் ப்ரொமோட் பண்ணலாம். அப்போ 91ன்றது 95 மாறி இருக்கும். சோடியம் புரோமைடு 95. அவர் சின்ன வயசில் எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டால் அம்மோனியா 48. அம்மா 4 அடி பாய்ஞ்சா இவர் எங்கள் தாத்தா குட்டியாக இருந்தவர் 8 அடி பாய்வார். அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டோம். ஸோ அம்மா 4 அடி பாய்ஞ்சா குட்டியாக இருந்த தாத்தா 8 அடி பாய்வார். அதான் அம்மோனியா 48. ஓகே, ஆனால் கடைசியில் என்ன சரிமா, அயோடைடு ஆகிட்டார். அதான் சோடியம் அயோடைடு. எந்த வயசில் டைட் ஆகிட்டார் அப்படின்னு கேட்டால் 184. அந்த 48 மாற்றி போட்டிங்கன்னா 84 அந்த ஒரு ஆள். அதனால் 184 அந்த ஏஜில் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்ததாக பேஜ் நம்பர் 130 இந்த பாக்ஸில் வந்து கன்ஃபார்மாக ஒரு 1 வேர்டு கேட்பாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ப்ளூ விட்ரால். ஓகே, இந்த ப்ளூ கிராஸ் இருக்குல்ல, அது பொதுவாக யாரை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்குது? அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் காப்பாற்றுறதுக்காக வந்திருக்குது. ஸோ காப்பாற்றுறது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது ப்ளூ விட்ரால், ப்ளூ காப்பர்
காப்பர் வந்ததுனால ப்ளூ கிராஸ் காப்பாற்ற வந்திருக்கு. ஸோ ப்ளூ காப்பர் சல்ஃபேட் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்ட்ரெயிட்டாக க்ரீன் விட்ரல் வருவோம். வீட்டில் நம்ம க்ரீன்ஸ் சாப்பிடுவோம், அதாவது பச்சை கீரைகள் சாப்பிடுவோம். கீரை சாப்பிட்டா நமக்கு என்ன சத்து கிடைக்குது? இரும்பு சத்து கிடைக்குது. அப்போ அது அயன் சல்ஃபேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒயிட் விட்ரால். பாரதியார் தலையில் கட்டியிருந்தார்ல முண்டாசு, அது எப்படி இருந்துச்சு? ஒயிட் கலரு. அதுவே மன்மோகன் சிங்கு இந்த மாதிரி சிங்கு அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலையில் முண்டாஸ் கட்டியிருக்காங்க. அது எப்படி கலரில் இருக்குன்னா ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ ஒயிட்னா ஜிங்க் சல்ஃபேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக எப்சம். எப்சம் அப்படின்னா நான் சாப்பிட்டேன் ஆனால் ஒரே ஏப்பமாக வந்துகிட்டே இருக்குது. காரணம் என்ன? சாப்பாடு மக்களை ஒரு